இன்றைக்கி சண்டே எல்லாருமே பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. சீரியஸாகவே எனக்கு பிரியாணி செய்யவே தெரியாது. இது நான் பலமுறை சொல்லிட்டேன், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் மசாலாலாம் அரைச்சி கஷ்டப்பட்டு ஒரு பிரியாணியை ரெடி பண்ணியிருக்கேன். இதோ பாருங்கள், கலர்ஃபுல் பிரியாணி. ஆனால் சாப்பிட்டோன்னே செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இதோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. பட் நான் சொல்லலை, நான் கஷ்டப்பட்டு பிரியாணியை நான் சூப்பராக செஞ்சுட்டேன்னு சொன்னேன். பட் உங்களுக்கு அந்த ரகசியம் சொல்கிறேன். நான் என்னோடய பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கான ரீசன் இதோ மரபு பிரியாணி ரெடிமேட்ஸ் 10 மினிட்ஸில் நான் ரெடி பண்ணேன். இதில் வந்து சீரக சம்பா இருக்குது. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மசாலா ஐட்டம் எல்லாமே இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு சமைக்கிறதுக்கு. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டேன்னா பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இதில் வந்து காளான் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், சிக்கன், மட்டன் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ 10 மினிட்ஸில் ஈஸியாக நீங்களும் வந்து சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கே ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.